மகாசிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப் புனிதமான இரவு. இந்த நாளில் நோன்பிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து ஓம் நம சிவாய என ஜபித்து சிவனை வழிபடுவது மிகுந்த புண்ணியம் தரும் என்று நம்பப்படுகிறது. ஒரு புராணக் கதையின்படி இந்த நாளில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் திருமணம் செய்து கொண்டார்கள். பார்வதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை மணந்தார். அதனால் மகாசிவராத்திரி நாள் தம்பதிகளின் ஒற்றுமை, ஆனந்தம் மற்றும் ஆன்மீக சக்தியின் சின்னமாக கருதப்படுகிறது. ஒரு நாள் விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவபெருமான் முடிவில்லாத அக்னி ஸ்தம்பமாக, அதாவது அனந்த ஜோதி ஆக தோன்றினார். பிரம்மா அதன் மேல் பகுதியைக் காண பறவையாக உயர்ந்தார். விஷ்ணு அதன் அடியை தேடி பன்றியாக கீழிறங்கினார். ஆனால் இருவரும் அதன் தொடக்கமும் முடிவும் காண முடியவில்லை. இதன் மூலம் சிவன் பரம்பொருள் என்பதை காட்டினார். இந்த அதிசயம் நடந்த இரவே மகாசிவராத்திரி என்று கூறப்படுகிறது. பார்க்கடல் கடைந்தபோது ஹலாஹல என்ற கொடிய விஷம் வெளிவந்தது. உலகமே அழியும் நிலை ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகை காப்பாற்றினார். அந்த விஷம் அவரது கழுத்தில் தங்கி அவர் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். இந்த தியாகம் நினைவாகவும் மகாசிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. மகாசிவராத்திரி வழிபாட்டு முறைகள்: நோன்பிருந்து சிவனை வழிபடுதல், இரவு முழுவதும் ஜாகரம் இருப்பது, சிவலிங்கத்திற்கு பால், தேன், வெள்ளை சர்க்கரை, நீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது, ஓம் நம சிவாய மந்திரம் ஜபித்தல். மகாசிவராத்திரியின் பொருள்: இருள் அதாவது அறியாமை, ஒளி அதாவது அறிவு, சிவன் அதாவது பரம்பொருள். அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்ற ஒளியை பெறும் இரவாக மகாசிவராத்திரி கருதப்படுகிறது.